சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. மீஞ்சூருக்கு பிழைக்க வந்தேம்மா நான். மீஞ்சூருக்கு வந்தோடனே எங்கள் வீட்டுக்காரர் கேன்சர் வந்துருச்சு, இறந்துட்டாரு. பசங்க இந்த பொண்ணு அப்போ தான் கட்டி கொடுத்தது. கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு 2வது வீட்டில் ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் கொடுத்து செத்துட்டாரு. அந்த குழந்தைக்கு நல்லது கட்டதெல்லாம் நான் பார்த்தேம்மா. பார்த்து எடுத்து நல்ல மாப்பிள்ளை தான். நீங்க வேலைக்கு போனீங்களா? நான் குளத்து வேலை செய்கிறேம்மா, சித்தாள் வேலை செய்கிறேன். பிள்ளைங்களை வச்சு பொழைச்சி காப்பாற்றிட்டேன். பையனுக்கும் ஒரு கல்யாணம் பண்ணேன். இந்த பொண்ணுக்கு தான் ஃபஸ்ட்டு பண்ணேன். மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளை தான். அவருக்கும் அப்பா அம்மா இல்லை. அவங்க வீட்டில் 3 பொண்ணு ஒரு பையன். பையன் நல்ல பையன் தானேன்ட்டு கொடுத்தேன். ஆட்டோ ஓட்டுறாப்புல. கொஞ்சம் குடி பழக்கம் இருக்குது. குடி இந்த சீரட்டு பாக்கு கொஞ்சம் பழக்கம் இருக்குது. ஆனால் இருந்தாலும் அந்த பையன் குடும்பத்தை விடலை. நல்ல பையன்தான். இன்னைய தேதி வரையும் பிள்ளை குட்டி பொண்டாட்டின்னு ஏதாவது வருமானத்துக்குள்ள வச்சு தான் குடும்பம் பண்ணுறேன். இதுவும் பொண்ணு நல்ல பொண்ணுங்க. வயசுக்கு வந்து வீட்டை விட்டு வெளியேறாத பொண்ணு. மாப்பிள்ளை நாங்களாம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வச்சோம். கொடுத்து 11 வருஷம் ஆகுது. 2 பிள்ளையும் ஆயிடுச்சு. பொண்ணு ஒன்று பையன் ஒன்று. அவ்வளோ வந்திருக்கு. இருந்துச்சு அம்மா. அந்த 10 வருஷத்துக்குள்ளே அவங்க வீட்டுக்குள்ளே என்ன புயல் அடிச்சிச்சு, என்ன மழை அடிச்சிச்சு. பக்கத்தில் எவனா ஒருத்தன் அவங்க வீட்டுக்குள்ளே பூந்து இந்த பொண்ணை இது பண்ணி நாசிப்பச்சு. குடும்பத்தையே விட்டு வெளியேற்றிட்டேன். 4 வருஷமா அல்ல ஆடுது கடந்து அந்த பையனு எனக்கு 1 வருஷம் சென்றுது. அந்த பொண்ணு இந்த மாதிரி இருக்குன்னு எனக்கு சொன்னாங்க. தண்டாரப்பட்ட போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு சொன்னாங்க. போனால் அவங்க பொண்ணு இந்த மாதிரி பழக்க வழக்கம் சரியில்லை, பக்கத்து வீட்டுக்கார பையனோட இருக்குன்னு சொல்கிறாங்க. நானும் இன்னும் சரியாக பார்க்கல. அந்த பையன் சொன்னேன், போலீஸ் ஸ்டேஷனில் விட்டு உங்கள் பொண்ணை நீங்கள் கூட்டிகிட்டு போங்கன்ட்டு கையெழுத்தை போட்டு கூப்பிட்டு போங்கன்னு கூப்பிட்டு வந்தேன். என்ன விவரத்தில் கூப்பிட்டு வந்துட்டேன். அனுப்பிவிட்டாங்க. பிள்ளைகளை அவங்க வச்சுக்கிட்டு அனுப்பிவிட்டாங்க. இட்டுட்டு போய் ஒரு 2 வாரம் வச்சுருந்தேன். அப்புறம் அவங்க நாத்தனாலாம் வந்தாங்க. வந்து இந்த மாதிரிம்மா ஏதோ சரி சின்னஞ்சிருச்சு, ஏதோ அடிச்சுக்கிருச்சு பிடிச்சிக்கிருச்சு, பிள்ளை எங்ககிட்ட தான் இருக்குது, உன் பொண்ணை அனுப்பு அப்படின்னாங்க. அனுப்பி விட்டேன். போச்சு. ஒரு மாதம் குடும்பம் பண்ணுச்சு. மறு மாதம் போட்டு போக்குவரத்து பழக்கம் இருந்திருக்கு. மறுபடியும் அவன் என்ன பண்ணேன், என்னால் இதுக்கு மேலே தாங்க முடியாது அப்படின்னா அவங்க அக்காலெல்லாம் வர வச்சு பிரச்சனை பண்ணி பஞ்சாயத்து பண்ணியிருக்கா. அவங்க அக்காலாம் திட்டியிருக்காங்க. இருக்கட்டும்ப்பா விடுப்பா, அவங்க அம்மாவும் கஷ்டப்படுது, அங்கே அனுப்பி என்ன பண்ணுறது, விடு நேர்ந்து நிறைய போ, அவத்த திருந்திடுவா, இனிமேல் திருந்திடுவாப்பானா அவங்களும் புத்திமதி சொல்லி அவங்களும் விட்டு போயிருக்கா. ஒரு 10 நாள் அதுக்கு அடுத்து இருந்திருக்கு. இருக்கவங்க மறுபடியும் இந்த பையன் ஃபோன் போட்டிருக்கேன், இவ ஃபோன் போட்டிருக்கா. இப்படி இருக்கவும் ரொம்ப இதாகி கொண்டாந்து சேசனில் மறுபடியும் தண்டாரப்பட்ட போக சொல்லுது. பொண்டாட்டியே வேணாம், நீங்கள் கூட்டிகிட்டு போயிருங்க. சரி மறுபடியும் அவளே வந்துட்டா. நான் போய் கூப்பிடல, அவளே வந்தா சரி இருமான்னு சொல்லிட்டு இருக்க வச்சு. நீங்க திட்டலையா அவங்க பொண்ணு? அம்மா அவ்வளோ திட்டுமா, அவ்வளோ பேச்சுமா. சின்ன வயசுலேருந்து நான் தாலி தான் எடுத்துட்டு இந்த பிள்ளைகளுக்காக வாழ்கிறப்பா. நான் கொஞ்சம் வயசுல எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டாரு. இறந்து 11 வருஷம் ஆகுது. இன்னைக்கு இந்த பிள்ளைகளுக்காகத்தாம்மா நான் வாழ்கிறேன். இந்த கல்லு மனுஷன் அதை புரிஞ்சுக்கலாமா அந்த பொண்ணு? அவ என்ன சொல்றா? இதுவும் வேணுங்கிறா அதுவும் வேணுங்கிறாமா. அது எப்படி சரி வரும்? என்னை கொடலா இருக்கு. 3 வருஷம் என்கிட்ட வந்து இருக்கு. 3 வருஷமும் என்கிட்டையும் நிலையா இல்லைம்மா. என்கிட்ட நிலையா இருந்தாலும் அந்த பையனை பிடிச்சி 4 பேர்த்த வச்சு நான் அனுப்புவேன். என்கிட்ட ஒரு மாதம் இருக்கிறது, வேலைக்கு போகிறது. அவன் ஃபோன் போட்டு கூப்பிட்டானா அவன் ஒரு வீட்டை பார்த்து அவன் இட்டுட்டு போயிடுறது. கடைசியில் அவன் ஒரு வீட்டை பார்க்கறது. இவ்வளோ நான் திட்டுவேன் இல்லை, இங்கே வீட்டில்
ஏம்மா அந்த பிள்ளையாக்கிற விட அந்த பிள்ளைய எப்படி தெரியுதுக்கலாமா, பாவம் அந்த பாவத்தை எங்கம்மா கொண்டு போய் பாடுறதுன்னு திட்டுவேன் வீட்டில். இந்த திட்டுறதுக்கு பயந்துட்டு என்ன செய்யறது, சண்டை போட்டு என்னோட உடனே அவனுக்கு ஃபோன் போட்டு அவன் பின்னாடி போயிடுறது. சரின்னு போனான். போயிட்டு 1 மாதம் இருந்தா. திருப்பி வந்து நான் இந்த மாதிரி என்னை விரச்சி விட்டுட்டேன், நான் ரயில்வேல ஒன்று சாக போகிறேன், தண்டவாளத்தில் ஒன்று சாக போகிறேன், அங்கே ஒன்று சாக போகிறேன். என்னடா பிள்ளை இப்படி சொல்கிறான்னு, நம்ம பெத்த பொண்ணு வகுறாச்சே அப்படின்ட்டு போய் பக்கம் பக்கம் எம்மா போமா திருந்திடுவாமா அப்படின்னாங்க. கூட்டியாந்து வச்சுருந்தேன். இப்போ கடைசியில் வேலைக்கு போகிறேன்னு டி நகருக்கு வேலைக்கு கொண்டு விட்டுருந்தேம்மா. அங்கே வேலைக்கு போனேன். 10 மணி வரையும் பார்த்தேன், 11 மணி வரையும் பார்த்தேன், விடிய வரையும் வரல ஒரு நாள். என்னம்மான்னு கேட்டால் ஒரு ஃபோன் மட்டும் போடுறான். இந்த மாதிரி நான் இவனை வீடு பார்த்து இவனை கூட்டிகிட்டு போய் வச்சுட்டு நீ மிரட்டுறாமா. எங்கே நிம்மதி, ஏன் நிம்மதி போச்சோ போகலையோ அந்த மனசை இந்த பிள்ளைங்களை வச்சுட்டு கஷ்டப்படுறத பார்த்து. என்ன வயசு பசங்களுக்கு? பசங்களுக்கு வந்து ஒன்றுக்கு வந்து 9 வயசு, ஒன்றுக்கு வந்து 8 வயசு. அவனுக்கு அம்மா அப்பா இல்லை, அக்கா தங்கச்சி 3 பேர் கல்யாணம் பண்ணி. அப்போ அவரே சமையல் பண்ணி அவரே சாப்பாடு? 3 வருஷமா அவர் தான் வச்சிருந்தாரு, முடியலை அவர்னால. இப்போ கொண்டு அக்கா வீட்டில் விட்டு வச்சிருக்கு. சரி இப்போ லாஸ்ட்டில் இப்போ வந்துட்டா வரவும். அப்போ கூட பிள்ளையில கொடுக்கல அவர். ஒன்னட்ட நான் பிள்ளை ஒப்படைக்க மாட்டேன்னு கொடுக்க மாட்டேன்ட்டார். நாங்களும் மல்லு கட்டின கொடுத்துருப்பா, பிள்ளைய கொடுத்து தொலைச்சி விட்டுரு, அவள் வாழலைங்கும் போது விட்டுரு அப்படின்னா ஹைகோர்ட்டில் 1 வருஷம் கேஸ் போட்டார் அவர். ஹைகோர்ட்டில் எனக்கு விவாகரத்து வேணும் அப்படின்ட்டு கேஸ் போட்டார். கேஸ் போடவும் 1 வருஷம் கூட்டிக்கிட்டு அலைஞ்சேன். அப்போ கூட என்ன பண்ணா, ஏம்மா நான் வாழ்கிறேன் வாழ மாட்டேன்னு சொல்லியிருந்தா கூட நான் அங்கே தான் முடிச்சு விட்டு அனுப்பியிருப்பேன். இவ வாழ்கிறேன்னு 1 வருஷமா சொன்னான். நான் அவரோடதே வாழ்வேன், நான் அவரோடதே வாழ்வேன். இங்கிட்டும் போன்னு போட்டுக்கிறா, பேசிக்கிறா, பழகிக்கிறா, அவரோடதே வாழ்வேங்கிறா. சரி லாஸ்ட்டில் 1 வருஷம் கேஸ் முடிஞ்சு அந்த வக்கீல் சொன்னார், அவ வீட்டில் என்ன சொன்னாலே தெரியல, என் பொண்டாட்டி நான் கூட்டிகிட்டு போகிறேன், பிள்ளைங்களை வச்சு என்னால் காப்பாற்ற முடியல, என் பொண்டாட்டி நான் கூட்டிகிட்டு போகிறேன்னாரு. அவர் வக்கீலே தான் அனுப்பி வச்சார். அனுப்பி வச்சு 4 மாதமோ 5 மாதம் தான் குடும்பம் பண்ணியிருக்காரு. 5 மாதம் பண்ணியிருப்பாங்க. திருப்பி அங்கேயும் போய் ஃபோன் போட போகிற போக பேச்சு பழக்கம் இருந்துருக்கு. இவன் விடலை, அந்த பொண்ணை வாழ விடலை. அது மறந்தா கூட இவன் அந்த பொண்ணை மறக்க விடலை. போயிருக்குன்னு தெரியுது, அந்த வீட்டுக்குள்ள ஒரு ஃபோனை போட்டு அவங்களுக்குள்ள சண்டை வர அவன் போனுக்க புருஷன் போனுக்க போட்டால் எந்த புருஷன் சும்மா இருப்பாப்ல. ராத்திரியில் தூங்கையில் புருஷன் போனுக்கு ஃபோன் போட்டா அதை எடுத்து நம்ம தலைமாட்டில் வச்சுட்டு பேசுறது. எந்த புருஷன் சும்மா இருக்கும்? நம்மளும் குடும்பம் பண்ணக்கூடாது. இன்னைக்கு அவன் அம்மா அப்பா இல்லைங்கிறக்காண்டி நம்ம துரோகம் பண்ணக்கூடாது. என்ன 2 பிள்ளைங்களை வச்சுட்டு இன்னைக்கு அவன் கஷ்டப்படும் போது எனக்கு வகுரே நிம்மதி சோறு இல்லைம்மா. அந்த நிலைமை புரியாம பண்றாளா இல்ல அவளுக்கு வேற ஏதாவது? அப்படியாப்பட்ட பொண்ணு இல்லம்மா, அது இப்படித்தான் நடக்க. என்ன பிரச்சனை? நம்ம என்ன பேசணும் கூட அந்த பொண்ணுக்கு தெரியும். அந்த பையனோட மனைவி என்ன சொல்றாங்க? அந்த பையனுக்கு வந்து கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்கு. அவன் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டதான். 2 பொண்ணை முதலையே விரும்பி அந்த 2 பொண்ணையும் கை விட்டு அதுகளை நாஸ்தி பண்ணிட்டு 3வது இந்த பொண்ணை விரும்பி இந்த பொண்ணை தாலி கட்டியிருக்கேன். இந்த பொண்ணை தாலி கட்டி 2 குழந்தை. அந்த பொண்ணுக்கு அம்மா அப்பா இல்லை. இவன் அடித்தாலும் பிடிச்சாலும் இவன் என்ன பண்ணாலும் இவனோட இருந்து மாமியா மாமனார் இருக்காங்க, நான் மச்சினங்க இருக்காங்க. இப்படி இருந்துக்கிட்டு சொந்த வீடுங்கிறக்காண்டி இருந்துக்கிட்டு அந்த பொண்ணு போராடிக்கிட்டே இருந்துச்சு. கடைசியில் இதில் வந்து கையை வச்சேன். அந்த பொண்ணுக்கும் தெரியும் இந்த பொண்ணை விரும்புறது. அந்த பொண்ணு கூப்பிட்டு இந்த பொண்ணை சொல்லியிருக்கு, ஏம்மா அவன் நல்லவன் கிடையாது, நான் 2 பிள்ளைகளை பத்துட்டேன்னு அவனோட போராடுறேன், உனக்கு புருஷன் இருக்கான், பிள்ளை இருக்கு, தங்கமத்த பிள்ளைங்க, போயிருமா வேணாமா அவன் வேணாமான்னு சொல்லிச்சு அந்த பொண்ணு. எனக்கு நிறைய தான் சொல்லிச்சு. சொல்லிட்டு இவன் என்ன பண்ணியிருக்கான், இது வேலைக்கு போச்சு, என்கிட்ட தான் இருக்கு, 3 வருஷமா என்கிட்ட தான் இருக்கு. வேலைக்கு போனதுல என்ன பண்ணேன், அவளோட சண்டை போட்டுக்கிட்டு உனக்கு போட்டியா பாரு, நான் அவளை கொண்டாந்து ஒரு வீடு பார்த்து வைக்கிறேன் அப்படின்ட்டு பொண்டாட்டி இருக்கிற இடத்துல பக்கத்துலேயே ஒரு வீட்டை பார்த்து கொண்டு வச்சிருக்கேன். இந்த பொண்ணு போய் வீட்டில் போய் அந்த பொண்ணை அடிச்சிருச்சு. இந்த பொண்ணை அடிச்சிருச்சு. நான் தான் எவ்வளோ சொல்கிறேனே, நீ திருப்பி ஏன் அவன் வாழ்க்கையில் வந்து என் வாழ்க்கையும் போய் உன் வாழ்க்கையும் போய் என்னத்துக்கு பண்ணுற, நீ தான் உங்கள் அம்மா இருக்காங்கல்ல, உங்கள் அம்மா கிட்ட போய் இரு, அவன் வந்து கூப்பிட்டு போவான்னு இவருக்கு கூட புத்திமதி அந்த பொண்ணு அவ்வளோ சொன்னிச்சு. சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அப்புறம் என்ன பண்ணா, அவங்களுக்குள்ளே சண்டை வந்து அனுப்பிட்டான் என்கிட்ட, திருப்பி வந்துட்டா என்கிட்ட. வீட்டில் வந்திருக்கல, அவங்களுக்குள்ள என்ன சண்டையோ தெரியல. இந்த பொண்ணு வந்ததுனால அந்த பொண்டாட்டிட்டு சண்டை போட்டானோ என்ன கர்மமோ தெரியல. லாஸ்ட்டில் என்ன பண்ணிச்சான், கிருஷ்ணாயில் இதையே எடுத்து ஊற்றிக்கிச்சான். ஊற்றிக்கிட்டு எரிஞ்சு போச்சு. ஆமாம், அவங்களுக்குள்ளே எரிஞ்சு போச்சு. அதோட இந்த பொண்ணை நான் என்ன பண்ணேன், அந்த பொண்ணு செத்தனைக்கு எனக்கு கோபம்னா பயங்கரமான கோபம். காலை விரிக்க சொல்லி பாருங்க, கண்டமா வெட்டி தூக்கி கொண்டு ஹாஸ்பிட்டலில் போட்டேன். நீ இருக்கிறத விட செத்துறதே எவ்வளோ மேலு. ஒரு பக்கம் இந்த பிள்ளைங்க கொடுமை, ஒரு பக்கம் இந்த பிரச்சனை, ஒரு பக்கம் அந்த பிரச்சனை, இருக்கவே வேணாம், செத்துருன்ட்டு அன்னைக்கு இந்த காலில் விழுந்த வெட்டு காலத்தில் வந்து செத்தேது. வெட்டி போட்டுட்டு அதோட இப்படி ஒரு பிள்ளை பொண்ணும் போயிடுச்சாமா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு விட்டுட்டேன். அதோட இல்லைம்மா நான் என் பிள்ளைகளுக்கா நான் வாழ்றேம்மான்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்கலாமா என் கையில் சத்தியம். எங்க இருக்கா இப்போ வந்து அவங்ககிட்ட தான் இருக்கா. இப்போ என்ன வேணுமா உங்களுக்கு? எனக்கு வந்து அவ புருஷனோட வாழ வைக்கணும்.
நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் தான் அந்த பையன் தான் வழி திருப்பி விடுறாரா? அவன் தாம்மா இவளை கெடுக்கிறது. ஆனா இவளை என்ன சொல்லி அவன் பிளாக்மெயில் பண்றேன், எதனால அவன் வந்து இல்லம்மா நான் வரமாட்டேம்மா, நான் முடியாதும்மா, என்னால வர முடியாதுமானே இவ சொல்றா. ஆனா ஒரு பக்கம் வந்து பிள்ளைங்க மேல அவளை பாசம் இருக்கு, புருஷன் மேல அவளை பாசம் இருக்கு, புருஷனோட சேர்ந்து வாழணுங்கிற எண்ணம் இருக்கு. அப்புறம் ஒருத்தருக்கு பார்த்தா அவனும் பாவமாங்கிறா, என்னால தானம்மா அந்த மாதிரி ஆச்சுங்கிறா. அது என்ன குழப்படின்னு எனக்கு தெரியலம்மா. என் பேர் முருகன் மேடம். உங்க அத்தை எல்லா விஷயம் சொன்னாரு, உங்க மேல எந்த தப்பும் இல்லை சொன்னாங்க. இப்போ எனக்கு வந்து என் லைஃப்பை பற்றி எனக்கு கவலை இல்லை, என் பசங்க லைஃப்பு தான் எனக்கு கவலையே. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த 4 வருஷமாக பார்த்தீங்கன்னா அவங்களும் கொஞ்சம் சில இது பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் பொண்ணு மேலே இருக்கிற பாசத்தில். அதை கூட என்னால் இது பண்ண முடியும். இப்போ இந்த பசங்களை வந்து நல்லபடியாக வளர்க்கணும்னு நான் நினைக்கிறேன், நல்லபடியாக வளரக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறான். ஏன் என்ன பண்றாங்க அவங்க? அவ பிள்ளை மேல பாசம் வச்சிருக்கா, பிள்ளைய கேட்கறா. பிள்ளை மேலே பாசம் இருக்குன்னா இப்போ கொடுக்குறேன்னு சொல்கிறேன் மேடம். நான் ஆரம்பத்தில் இருந்து என்ன சொல்கிறேன்னா, போலீஸ் ஸ்டேஷனில் 3 வாட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. 3 வாட்டியும் வந்து என்னென்னா புள்ள வேணான்னு என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்கிறேன். ரெக்கார்டு அங்கே இருக்குது. அப்படி இருக்கும்போது உனக்கு ஒரு போலீஸ்காரங்களே கேட்குறான், பிள்ளைய நீ கூப்பிட்டு போறியா குழந்தைங்களா அப்படின்றாங்க. எனக்கு வேணாம், அவர்கிட்டே இருக்கட்டும். அந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டு 3 மாதம் கம்முன்னு இருப்பாப்புல. அதுக்கப்புறம் மறுபடியும் நான் கேட்டா என்ன சொல்றேன்? உங்க திருமண வாழ்க்கை எப்படி இருந்தது? திருமண வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லை மேடம். இதில் வந்து இடையில வந்து என்ன காரணம்னு சொல்ல முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து நான் வந்து சந்தேகப்படுறவன் இல்லை. இவர் சந்தேகப்படுற அளவுக்கு அவ பொண்ணு சந்தேகமே கிடையாது. இல்லை, சந்தேகன்றது இல்லை, எதுவுமே பண்ணாமல் தான் இருந்திருந்தேன். எனக்கு இந்த மெசேஜ் எனக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சதே வந்து அந்த பையனுடைய அம்மா வந்து வீடேறி வந்து என் வீட்டில் சொல்லிட்டு போனாங்க. அப்போ தான் எனக்கு தெரியுமே. அதுக்கு முன்னாடி வரையும் எனக்கு தெரியவே தெரியாது. அந்த கோர்ட்ல இருந்து போறதுக்கு முன்னாடி என்கிட்ட இருக்கிறப்ப அவங்கிட்ட தாலி கட்டியிருக்கா. அவன் இழுத்துட்டு போய் கோயில்ல வச்சு தாலி கட்டியிருக்கேன், பூட்டி கிடந்த கோயில்ல. இவ அந்த மேட்டரை என்கிட்ட சொல்லல, கோர்ட்ல போறேன்ட்டு போயிட்டா. அம்மா உங்க பொண்ணு பண்ணதை மொத்தமா தப்புமா? தப்பு தான். நீங்க சப்போர்ட் பண்ணாதீங்க. நான் பண்ணல, உங்களுக்கு பெத்த வயிறு நான் அப்படிதான் பண்ணல, இருக்கும். நான் சப்போர்ட் பண்ணல. பண்ணுனே ஒரு காலம். ஆனா பார்த்து எனக்கு இப்ப அந்த பொண்ணு மேல இருந்த பிரியமே போயிடுச்சு. நான் இடையில கூட சொன்னேன் மேடம். அவன் என்ன சொல்றான் மேடம்? பார் இன்னும் உன் வாழ்க்கை சீரழிஞ்சிச்சு, என்ன விட்டுரு, அந்த பசங்களாவது நல்லபடியாக வளரட்டும், அதுக்கு என்ன செய்யணும் இது பண்ணுன்னா தலையாட்டிட்டு போகிறது. 3 மாதம் ஒழுங்காக இருக்குவாப்ல, 4ஆவது மாதம் ஏதாவது ஒரு பிரச்சனை. ஒன்று புருஷன் வேணான்னா ரைட்டு, அயோக்கியனா இருந்திருந்தா பரவாயில்ல, பிள்ளைங்களே வேணான்னு உதறி அவ அக்கா என்ன சொல்றாங்க, அவ ஜாலியா இருக்கும்போது நீ பிள்ளைய வச்சு ஏன்டா கஷ்டப்படுற, பிள்ளைய ஒப்படா அவகிட்டேங்கிறாங்க. பிள்ளைங்க படுற பாடு. வயசு இருந்தாலும் பரவாயில்ல மேடம். போன வருஷம் வரையும் நான் தான் மேடம் அந்த ஆளை பாத்திருக்கீங்களா நீங்க? தெரியும், பார்த்துருக்கிறேன் 2-3 வாட்டி. ஏன்னா ஆப்போசிட் வீடு தான், பக்கத்து வீடு தான். வீடு தான். அவரை கண்டிச்சு இவர் எதுவும் பண்ணல. நான் கண்டிக்கல மேடம். ஏன் கண்டிக்கலன்னா, நம்மளுக்கு வந்து இன்னொருத்தவங்க சொல்லி தான் எனக்கு தெரியும். நான் கண்ண இதுவாக பார்க்கல. நான் வந்து இப்போ கூட சொல்கிறேன் மேடம், அவங்க வந்து சொன்னப்போ கூட நான் நம்பலை. என் பொண்டாட்டி மேலே எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருந்தது. அப்போ கூட சரி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கலாம் தான் நான் வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொன்னது, எல்லாமே பண்ணது. நான் எப்போனா ஒரு ஃபோன் ஒன்று வாங்கி கொடுத்துருக்குறாப்புல, அப்போ தான் அவன் மேலே அப்போ கூட 50% தான் எனக்கு டவுட். கொஞ்சம் டைட்டா நடவடிக்கை எடுக்கல, கொஞ்சம் இல்லை மேடம். எனக்கு வந்து அந்த உண்மையிலே சொல்கிறேன், அவங்க அம்மா வந்து சொல்லும் போது கூட, இன்னைக்கு கூட சொல்கிறேன், 2 குழந்தைங்க மேலே சத்தியமாக சொல்கிறேன், அவங்க அம்மா வந்து சொல்லும் போது கூட என் பொண்டாட்டி மேலே எனக்கு சந்தேகமே இல்லை. உங்க மனசு ஒத்துக்கல? ஏன் ஒத்துக்கல? இப்போ கூட சொல்றேனே, அவன் நானும் கூட சந்தேகப்பட்ட ஆம்பளைங்களும் இருக்காங்க. சந்தேகம் நான் கூட படல மேடம். இவர் சொன்னது கூட நான் கூட சந்தேகப்படல. என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியும். அப்ப கூட இவங்களை கூப்பிட்டு தான் விசாரிங்க தான் சொன்னோன்னு ஒழிச்சு, என்ன ஏதுன்னு விசாரிங்க, கொஞ்சம் கண்டிச்சு வைங்க. ஆனா இது என்கிட்ட வந்து இருந்து நடக்கதான் எனக்கு அதோட விவரமே எனக்கு தெரிஞ்சு. அது தொட்டி இவர் சொன்னதை கூட நான் நம்பல. நான் வந்து லாஸ்டா நான் என்னைக்கு தெரியுமா இந்த வாழ மாட்டேன்ற முடிவுக்கு வந்ததுக்கு காரணமே சொல்லட்டுமா? நேதாஜி நகர், அதே தண்டார்பேட்டை நேதாஜி நகர் 4வது தெரு வீட்டில் 2 பேரும் ஒன்றா இருந்ததை என் கண்ணால் பார்த்தது தான் அன்றைக்கி தான் மேடம். அன்றைக்கி நான் வெட்டுறதுக்கே போயிட்டேன். இதுதான் உண்மை மேடம். அன்னையிலேருந்து தான் என் மனசே மாற்றினேன். என்ன வேணுங்க உங்களுக்கு? எனக்கு ஒன்றும் இல்லை மேடம், எனக்கு அவள் வேணாம். இதுக்கு மேலே நான் என் பிள்ளைங்களையும் என்னையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் போதும் மேடம். நான் என் பிள்ளைங்கள வச்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு இருந்துக்குவேன். ஏன்னா அது 2 அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பொண்ணுக்கு உங்கள் மேலே ரொம்ப பாசம் இருக்குது, குழந்தைகளும் வேணாம் சொல்கிறா, அவரும் வேணாம் சொல்கிறாளாம். மேடம் 3 மாதம் இருக்கிறா, இந்த 3 மாதம் வரும்போது என்னை கூப்பிட்டு போயிடுறியா, இப்படியே வந்துடுறான்றா. நான் அடுத்து என்ன செய்கிறா, கூப்பிட்டு போய் வச்சோன்னா என்ன செய்கிறா, ஃபோனில் பேசுகிறா. நான் இப்போ வந்து எனக்கு அதை பற்றி கூட கவலை இல்லை மேடம்.
என்ன விட்டுறலான்னு என் பிள்ளைங்களுக்காண்டி என் பிள்ளைங்களுடைய லைஃபை இப்போ ஃபைல் ஆகிறா போல இருக்குல்ல. என்னம்மா அவன் பிரச்சனை? பிரச்சனைலாம் எதுவும் இல்லை மேடம். அவர் தான் பசங்களை வாங்கிட்டு போன்றாரு, வேற எதுவும் நான் எதுவும் பிரச்சனை நீ எல்லாம் எதுவுமே பண்ணலையா? நடந்தது தான். 4 வருஷம் ஆகுது நாங்க பிரிஞ்சு. அதுக்கு இடையில போய் இருக்கவே இல்லையா அவரோட? இருந்தேன் 2 தடவை பிரச்சனையாகி மறுபடியும் அனுப்பிச்சு விட்டேன். எதுக்கு போய் அவர்கிட்ட பேசுற மறுபடியும் ஃபோன்ல? நாங்க அப்ப நம்ம மறுபடியும் பேசினால தான் பிரச்சனையாச்சு. எதுக்கு பேசுற? உன்னால அவரை மறக்க முடியலையா? நான் இப்ப அவர் கூட தான் வீடு தனியா எடுத்து வீடு இருக்கேன். இது யாரு அப்போ? ஒரு வீட்டுக்காரர் தான். அப்ப அதாரு? உன் பேர் என்ன? உஷா. என்னம்மா அவனுக்கு பிரச்சனை? ஒரு பிரச்சனை இல்லை உன் மேடம். புருஷன் நல்லா வச்சுக்கலையா அவனை? நல்லா தான் வச்சு. நல்லவர் கிடையாது அவர். நல்லா. அப்படியே இப்படி ஒரு வீக்னஸ் உனக்கு? எனக்கு அந்த இதுல போகும், அதை மீண்டு வர முடியல. சரி அப்படியே இப்பவும் மீண்டு வர முடியல அவனால். அவங்க ஒய்ஃப் இறந்துட்டாங்க. சரி அதனால தான் போனாலும் என்னால் நிம்மதியாக வாழ முடியலன்னு சொல்லிட்டு தான் சரி அவர் கூட இவங்க எல்லாம் கேவலமாக பேசினாங்க வேலைக்கு போகிறனால. சரி அதனாலே அவர் கூட போய் இருந்தெல்லாம் சொல்லிட்டு நான் இப்போ அவர் கூட தான் இருக்கிறேன். தப்பு நடந்து போச்சாம்மா? என்ன தப்பு நடந்து போச்சா? எல்லாம் 4 வருஷமா பிரிஞ்சு நாங்கள் ஒன்றா இருக்க தெரிஞ்சு தான் இவர் இது பண்ணது. எப்படி உனக்கு அப்படி ஒரு விஷயம் பண்ண மனசு வந்தது? அது தற்செயலாக நான் இதுக்கு முன்னாடி 7 வருஷமா ஒவ்வொரு வீடும் மாறி மாறி தான் போனேன். எதுனாச்சும் பண்ணியிருக்கேன்னா கேளுங்க. அப்போல்லாம் நான் எந்த தப்பும் பண்ணல, என்ன அறியாமல் பண்ண தப்பு தான் இது. அது நடந்து இடையில பிரச்சனை ஆகி மறுபடியும் போகும் தான். அந்த பையன் ஏதாவது அவனை மிரட்டி வச்சிருக்கானா? அதெல்லாம் எதுவும் மிரட்டலாம் இல்லை. நீயாவ தான் இருக்கியா? நானாக தான். அவருக்கு ஒரு வைஃபு 2 பசங்க எல்லாம் இருக்குல்ல? அதான் இருக்கும்போது தான் அவங்களும் வந்து இவர்கிட்ட பேசியிருக்கிறாங்க, ஏற்றிட்டு போங்கண்ணா கூப்பிட்டு போங்கண்ணான்னு சொல்லிட்டு இறக்குறதுக்கு முன்னாடி. அது இந்த மாதிரி ஆகும் தான் சரி என்னால் தானே போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு காரணத்துக்காக நான் இப்போ போய் அவர் கூட வாழ்ந்துட்டு இருக்கேன். அந்த பொண்ணு இறந்ததுனாலயா? உன்னால் நிம்மதியாக வாழ முடியாதாம்மா? ஏதோ இருக்க மேடம். பசங்க இவர்கிட்ட தான் இருக்காங்க. பசங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்குற நீ? டைவர்ஸ் ஆச்சா அவனுக்கு? டைவர்ஸ் கோர்ட்டில் அப்ளை பண்ணியிருந்தாங்க, அங்கேருந்து கூப்பிட்டு வந்துட்டாரு. டைவர்ஸ் வேணாம்னு சொல்லிட்டு நானாக தான் போயிட்டு என்னை கூப்பிட்டு போங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாரு. போயிட்டு நான் எதுவும் இல்லை மறுபடியும் பேசினால தான் சரி சொல்லி மறுபடியும் பேசினாங்க. நான் தான் பேசினேன். தப்பு நடந்தது, முடிஞ்சு போச்சு, திரும்பி கணவர்கிட்ட வந்துட்டேன், மறுபடியும் எதுக்கு அவர்கிட்ட ஃபோனில் பேசுகிறேன்? அது தப்பு தான் மேடம், இல்லைன்னு சொல்ல. தப்பு தான்னா எத்தனை வாட்டி அதே தப்பு பண்ணுவேன்? தப்பு பண்ணாலும் ஒரே ஆள்கிட்ட தானே மேடம். ஆனால் இவங்க பேசுறதுல நான் வேலைக்கு போறதுனால எல்லாருக்கிட்டையும் இது பண்றேன். பேசாம என்ன பண்ணுவாங்க? அதனால தான் சரி ஒரு பண்ண தப்புக்கு பேசாம என்ன பண்ணுவாங்க? பேசதான் சரி. அவர் பேசுறது இல்லையா? ஒன்று புது வீட்டுக்காரர் அவர் ஒய்ஃப் இருந்தனால அதை வச்சுதான் இப்ப அம்மா கிட்ட என்கிட்ட ஒரு மாதிரியா பேசிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரிலாம் அம்மா கிட்ட கூட மரியாதை இல்லாம பேசினது கிடையாது. அது எப்படி நீ காரணமா இருப்ப அதுக்கு? நான் காரணம்னு சொல்ல, என்னாலதான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற எனக்குள்ள ஒரு இதுதான் தவிர வேற. அது எப்படி உனக்கு ஆகும்? என்ன பண்ண போற இப்போ? பசங்களை தான் மேடம் நான் கேட்டேன், பசங்களையாவது கொடுத்துருங்க. எப்படி பசங்களை கொடுப்பாங்க? உன்னை நம்பி எப்படி பசங்களை கொடுப்பாங்க? நீ என்ன கத்து கொடுப்ப பசங்களுக்கு? அந்த பையனுக்கு எவ்வளவு பசங்க? 2 பையன். அவங்க யார் பார்த்துப்பாங்க? இப்ப நான் வீடு இது பார்த்து இருக்கிறதுனால நான் தான் பார்த்துட்டு இருக்கேன் 2 பசங்களையும். இவருக்கு என்னதான் பதில்? கேளுங்க, என்ன கேட்கணுமா கேளுங்க. எல்லாம் கேட்டேன் மேடம். இது மேலே என்ன இருக்குது? இதுக்கு மேலே என் பிள்ளைங்களுக்கும் எனக்கும் விடுதலை கொடுத்தா போதும் மேடம். நான் என்ன தெரியுமா மேடம், இவர் சொன்ன ஒரு பதில்னால தான் நான் தேடி அதுவரை நான் அம்மா வீட்டில் தான் இருந்தேன், வேலைக்கு போயிட்டு வந்துட்டு. என்ன சொன்னார்னா ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்து எத்தனை தடவை பேசினேன் நான், எத்தனை தடவை கெஞ்சிருக்கேன். அங்க போய் இருந்தது எத்தனை தடவை கெஞ்சிருக்கேன் கேளுங்க. அப்படியே ட்ரெயின்ல அப்படியே ஓடுவேன், ட்ரெயின் எடுப்பாங்க அப்படியே ஓடுவேன், கண்டுக்காம அப்படியே அவர் சொன்னாரு நான் பொன்னேரில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இருக்கேன், வாழ்க்கை நீ பாத்துக்கோ, உனக்கு அதுக்கு என்னால துரோகப்பட முடியாது அப்படின்னு சொன்னனால தான் நான் மறுநாள் அவனுக்கு ஃபோன் பண்ணி அது அப்படியே குழந்தைங்க மேல சத்தியமானு கேட்குறேன். குழந்தைங்க மேல 2 பிள்ளை குழந்தைங்க மேல சத்தியமா நான் இன்னொரு பொண்ணை வச்சுட்டு இருக்கேன். அப்ப தனியா போய் அம்மாவோட வாழறது நீ? நான் அம்மா கூட தான் வேலைக்கு போயிட்டு அம்மா கூட. யாரு அவனை? அவர் இந்த மாதிரி ஒரு பதில சொல்ல வந்தா நான் மறுநாள் ஃபோன் பண்ணேன், இந்த மாதிரி அவர் ஒரு வாழ்க்கையை எடுத்துக்கிட்டாரா, அம்மா கூட எத்தனை நாளைக்கு அம்மா கூட எத்தனை நாளைக்கு என்னால அம்மா தனியா வாழ தனியா நான் தான் ஃபோன்ல பேசிட்டு இருக்கனால தானே மேடம் அவருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அவர் சொல்றாரு அப்படின்னு சொன்னனால தான் நான் போனேன். நான் எதுக்கு அப்படி சொன்னீங்க மேடம்? இவ தொல்லை தாங்க முடியல மேடம். இப்படி சொன்னாலும் எனக்கு விடுதலை கிடைக்குமா?
கோர்ட்டில் வந்து நீ கேட்டா கெஞ்சினா எல்லார்கிட்டையும் சொந்தக்காரங்கலாம் போனேன், எல்லாரும் என்னை கன்வின்ஸ் பண்ணி கோர்ட்லேருந்து வித்ட்ரா வாங்கிட்டு வந்தேன். வீட்டுக்கு கூப்பிட்டு வந்த அந்த 4 மாதத்துலேருந்து உங்ககிட்ட இதை பற்றி ஏதாவது ஒன்று கேட்டிருப்பானான்னு கேளுங்க. கேட்டாரா? எதுவுமே பேசல மேடம், இதை பத்தி எதுவுமே வேற பேசல. என்ன வேணும் உனக்கு? ஒழுங்கா கொடுத்தனம் பண்ண வேண்டியதானே? மறுபடியும் ஏன் தப்பு பண்ண? என்ன நடந்ததுப்பா? ஒன்றுமே கேட்க மாட்டேன் மேடம், அதை பற்றி இல்லை. நான் வாய மூடிட்டு ஒரு இருந்தா தடவை கூட வந்து கேட்டாரு, என்ன எங்கெங்க போவீங்க சொல்லு அப்படின்னு சொல்லி. சண்டை நடக்கிறதுக்கு முதல் நாள் நைட்டு உட்கார வச்சு என்ன கேட்டாரு, இந்த மாதிரி இங்கெல்லாம் போவாங்க, இந்த மாதிரி கல்யாணம் ஆயிடுச்சுங்க, அதனால தாங்க நான் ஒரு வாரமா ஒரு மாதிரியா இருந்தேன், இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க, அதனால தான் ஒரு மாதிரியா இருக்கு மனசுன்னு சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு இவர் அவங்க அம்மா போட்டோ எடுத்து சத்தியம் வாங்கினார், நான் யார்ட்டையுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, மறுநாள் காலையில ஒரு வாரம் டைம் தரேன் மறந்துரு அப்படின்னு சொன்னாரு. 4 மாசத்துல மறக்க முடியாது, எப்படிங்க ஒரு வாரத்துல மறக்க சொல்றீங்க? இந்த ஒரு வார்த்தை தான் சொன்னேன். உடனே மறுநாள் உங்க வீட்டாளுங்க எல்லாத்தையும் வர வச்சு பஞ்சாயத்து வச்சாங்க. மேடம் நல்லா கேட்டுங்க. நல்லா பார்த்துட்டு இருக்கும்போது 2 நாளாக டல்லாக இருந்திருந்தா. 2 நாளாக டல்லாக இருக்கும்போது நான் கேட்குறேன், என்னென்னு ஏன் இந்த மாதிரி இருக்கிற, ஏன் இது முதல் நாளும் கேட்டேன், பதில் வரல. 2ஆவது நாளும் கேட்டேன். அப்போ தான் நான் கேட்டேன், இல்லை மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்குது, இன்னும் உனக்கு மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்குது, சொல்லு அப்படின்னேன். சொல்லுன்னு தான் சொன்னேன். இல்லை நான் சொன்னேன் நீங்கள் ஊரெல்லாம் கூப்பிட்டு பஞ்சாயத்து. நான் அப்போ சொன்னேன், எங்கள் அம்மா கூட சத்தியமாக சொல்கிறேன், நான் ஊரெல்லாம் பஞ்சாயத்துனா இது ஏன் விஷயம் அப்படி தான் நான் சொன்னேன். ஒரு உனக்கு உறுத்தலா இருந்ததா கல்யாணம் பண்ணிட்டோமேன்னு? அதுதான் இவர்கிட்ட சொல்லிட்டு வாழலான்னு சொல்லிட்டு தான் நான் சொன்னேன். இவர் வந்து அதை ஒரு பஞ்சாயத்தை வச்சு பேப்பர்ல எப்படி எப்படின்னா உன்னை ஏமாத்துறாரா? ஏமாத்தலாம் இல்ல மேடம், நாங்க 2 பேரும் வரட்டலாம் இல்ல. நிம்மதியா இருக்கியா நீ? நிம்மதி இல்ல மேடம். எனக்கு என்ன 4 பேர் கூட இல்ல, ஏதோ ஒருத்தங்க கூட பழகிச்சு, ஒருத்தங்க கூட தான் இருக்கு, அந்த பேர் இருந்தா போதும். இவங்கெல்லாம் 4 பேர் கூட பழகுறேன்னா எவ்வளவு பேச்சு பேசுனாங்க தெரியுமா? இவ இல்லைன்னா இன்னொருத்தி அவளுக்கு அப்படின்றாங்க. வேலைக்கு போறதுனால அவனுக்கு கூட பார்த்தேன் பைக்ல போற அப்படின்றாங்க. அதுதான் ஒருத்தையும் கூட பழகினால ஒருத்தையும் கூட வாழ்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு போய் அவங்க கூட சித்திரவதைப்பட்டாலும் அவங்க கூட வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் சித்திரவதைப்படுற? நான் நிம்மதியா வாழல, இருந்தாலும் அவன் ஒருத்தன் கூட தான் பழகிச்சு, ஒருத்தன் கூட வாழ்ந்துன்னு சொல்ற ஒரு பேரே போதும், அதோட வாழ்ந்துட்டு செத்து போயிடும் சொல்லிட்டு அவன் கூட போய் அடி வாங்கிட்டு கூட வாழ்ந்துட்டு இருக்கேன் நான். பசங்க? அவர் பசங்களை தான் பார்த்துட்டு இருக்கேன் நான். அருண். சொல்லுங்க மேம். உஷா. சொல்லுங்க மேம். உஷா உங்க குரலை டிவில தான் காப்பேன், இப்போ போன்ல நிலைமை ஆயிடுச்சு. சொல்லுங்க மேம். நல்ல விஷயமா இருந்தா சந்தோஷப்பட்டிருப்பேன்ப்பா. அதுக்கு அது கட்ட விஷயமா என்ன பண்றது சொல்லுங்க. ஏன்பா ஒரு குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருக்கும் போது இப்படி எல்லாம் பண்ணலாமா? இப்போ நடந்து போச்சு, நானா சொல்றேன், நீங்க சொல்றேன், நான் செய்யறேன், நீங்க சொல்லுங்க என்ன செய்யலாம் மேம். இத்தனை பேர் சொல்லி நீங்க கேட்கல, நான் சொல்லி கேட்டுடுவீங்களா மேம்? அவங்க சொல்ற நம்பாதீங்க மேம். அதாவது மேம், இப்போ வந்து எனக்கும் உஷாக்கும் 4 வருஷமா பழக்கம் மேம். என் வைஃப் வந்து 6 மாசத்துக்கு முன்னாடி இறந்தாங்க மேம், ஒரு விபத்துல இறந்துட்டாங்க மேம். இப்ப என்ன ஆச்சுன்னா, அந்த பொண்ணு வந்து என்கிட்ட சொல்லிச்சு, இந்த மாதிரி எங்க வீட்டுக்கார வந்து வேற ஒரு பொண்ணு ஏத்துட்டாரு, எனக்கு வந்து யாருமே இல்ல, உங்க வீட்டுல இல்ல, நான் உங்க பசங்களை அப்படியே பாத்துறேன் சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, சரி நீ வா, எனக்கு பசங்களுக்கு என் பசங்களை பார்த்து ஆளுநர் தான் கூட்டு வந்தேன் மேம். நீங்க செஞ்சது சரின்னு உங்களுக்கு படுதா? தப்புதான் மேம், டைவர்ஸ் வாங்காம நான் வந்து கூட்டு வந்து தப்புதான் மேம். உங்க மனைவிக்கு நீங்க துரோகம் பண்ணலையா? யாரு மணிக்கு மேம்? உங்க மனைவிக்கு. என் வயசு இறந்துட்டாங்க மேம், இறந்து 6 மாசம் ஆகுது மேம். சரி, இந்த பொண்ணை என்னப்பா பண்ண போற? நீங்க தான் சொன்ன மேம். இப்ப வந்து ஒண்ணும் இல்ல மேம், நான் அந்த பொண்ணை போன்னு சொன்னேன், நீ போயிட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் என்னோட வாழ்த்துறியா வான்னு சொன்னேன் மேம். பொண்ணு கேட்க மாட்டேன் மேம். பேசுமா, என்ன வேணும் உனக்கு சொல்லு. இப்போ ஒண்ணும் இல்ல மேடம், நான் வந்து வேற ஒரு பொண்ணு என் வீட்டுல கல்யாணம் பண்ணிருக்கேன். இப்போ என் வயசு இறந்துட்டாங்க. ஹலோ, வேற ஒரு பொண்ணை கல்யாணம் முடிக்க போறானா வீட்டில்? கேட்டியா? கட்டின புருஷன் இருக்கும்போது குடும்பம் இருக்கு, அம்மா இருக்காங்க, இதெல்லாம் விட்டுட்டு யாராவது பண்ணுவாங்களாமா? அப்படி நீ செஞ்ச தப்புக்கு தானே திட்டுறாங்க, அதை ஏற்றுக்க வேண்டியதானே? திட்டுறதுக்கு இல்லை மேடம், நான் 4 வருஷமா நாய் படாத பாட்டு தான் போறேன். என்னைக்காவது ஒரு நாள் வந்து தேடி வந்து பேசிட்டு இருப்பாரா, எதனாச்சும் பண்ணிருப்பாரா கேளுங்க. இப்போ கடையில் விஷ்ணு ஒரு சூப்பர் மார்க்கெட் வேலை செஞ்சாங்க, விஷம் குடிச்சிட்டு கடந்தேன். அப்போ ஃபோன் பண்ணி ஓடன்னு சொல்றாங்க. அப்போ சொல்றாரு, எனக்கு யாருன்னே தெரியாதுங்க அது அப்படின்றாரு. எதுக்கு விஷமா? இவர்கிட்ட போய் பேசிட்டு வந்த மறுநாள் பிரச்சனை ஆயிடுச்சு. அப்போ வந்து நான் கடைக்கு வந்து மருந்து குடிச்சிட்டு கடையில கிடக்குறேன், ஓனர் ஃபோன் பண்றாங்க. அப்போ எனக்கு யாருன்னு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாரு. அப்புறமா அந்த ஓனர் தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் வச்சு பார்த்தாங்க. என்னைக்கு என்னாச்சு, நான் என்ன பண்றேன், எங்க போறேன், வேலைக்கு போறேன், நான் எங்க போறேன், எதுனாச்சும் கண்டிருக்காங்க, யார் கூட போறேன், என்ன பேசுறேன், அது எதுனாச்சும் கண்டிருக்கிறதா பாருங்க. நான் தான் ஆட்டோ ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், ஸ்கூலு இப்படி தேடி தேடி போய் அடி வாங்கிட்டு பேசிட்டு வர்றது. ஓடு அப்படியே ஆட்டோ பின்னாடி.
எனக்கு அதனாலதான் வெறுத்து போச்சு. சரி நம்ம மேல அன்பா இருக்கிறவர் கூட போய் நம்மளே வாழ்ந்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் போய் வாழ்ந்தேன். சரி மேடம், நான் கேட்குறேன், இதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனைக்கு வரதுக்கு முன்னாடி உன்கிட்ட நான் அன்பா இல்லையா சொல்லு. அன்பு பாசன்றது நீ அடுத்தவன் பொண்டாட்டி இல்லை, உன்கிட்ட நான் வந்து அன்பா பாசமா இல்லைன்னு சொல்றதுக்கு. உனக்கு எதுனா ஒண்ணுன்னா என் சதம் துடிக்கும், அதுதான் அன்பு பாசம். அப்பதான் வந்து மருந்து குடிச்சிருக்காருனால எனக்கு தெரியாதுன்னு சொல்றது அன்பு. டெய்லி ஹஸ்பண்ட் வந்து என்னம்மா கொஞ்சம் வரா நீ அடுத்தவன் பொண்டாட்டி கொஞ்சம் அது கூட வேணாம் எனக்கு. தப்பு பண்ண அப்புறம் தானே அவர் மாறினாரு. அதுக்கு முன்னாடி கூட நான் எதுவுமே பண்ணலையே. அதுக்கு முன்னாடி கூட நான் இந்த மாதிரி தப்புலாம் நான் பண்ணவே இல்லையே. அவர் பாசமா இருந்தாரா? வண்டி போயிட்டுருவாரு, குழந்தைங்களை 10 பேர் என்னையும் பார்த்துப்பேன். நானும் அதுக்கு முன்னாடி எந்த தப்புமே பண்ணல, நல்லா தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அருண், ஹலோ மேடம். இன்னொரு கல்யாணம் பண்ண போறீங்களா? இல்ல மேடம், இப்போ எங்க வீட்டுல சொன்னா கூட எனக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி தர முடியும். நான் என்ன நினைச்சேன்னா, பாவம் அந்த அவன் வந்து என்ன சொன்னா என்கிட்ட வந்து இந்த மாதிரி எங்க வீட்டுல வந்து பொன்னேர்ல வர கல்யாணம் பண்ணிட்டாரு. உங்களுக்கு வேணா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க முடியும். இல்ல மேடம், வைஃப் இருந்துட்டா வேற ஆம்பளை என்ன பண்ணாங்க மேடம், நீங்க சொல்லுங்க மேடம். ஓ ஓகே. அவர் வைஃப் கூட ஓடி வந்துட்டாரு, அவர் பண்ணலையே. அவரு பண்ணலனா உலகத்துல வந்து சில பேர் ஒரு மாதிரி 5 பேர்ல கையில இருக்கு, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. அருண் ரொம்ப நல்ல நியாயம் பேசுறீங்க. மனைவி இறந்து 6 மாசம் ஆகல, அவரு பண்ணலனா என்ன நியாயம், என்ன நியாயம் பேசுறீங்க அப்பா. மனைவி இறந்து 6 மாசம் ஆகல, அதுக்குள்ள இந்த பொண்ணு வேற கூட. இது இல்லாம இன்னொரு கல்யாணம் பண்றத பத்தி யோசிக்கிறீங்க. கணவர் என்ன பண்ணுவாராம்? ஏன் பொம்பளைங்க எல்லாம் புருஷன் இறந்ததுன்னா குழந்தைங்களையும் பார்த்துட்டு வேலை செஞ்சு சாப்பிடுறது இல்ல? தெரியுறதா? இது பின்னாடிதான் போயிருக்க. நான் எல்லாத்தையும் விட்டுறேன். கூட்டு போறாரா கேளுங்க, நான் எல்லாத்தையுமே தலைமொழிடுறேன். கூட்டு போறாரா கேளுங்க. நான் சும்மா வெறும் பேச்சு பேசுறேன். வெறும் பேச்சுலாம் பேசல. நான் நல்லா வாழ்க்கைன்னா என்னன்னு உணர்ந்துட்டு தான் நான் பேசுறேன். ஒவ்வொரு நாள் நான் சித்திரப்பட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இது சரிப்பட்டு வராது. அடிச்சப்ப கூட சரிப்பட்டு வராது உனக்கு. அவரால் மன்னிக்க முடியுமான்னு நீயே கேளு, நான் கேட்க மாட்டேன். இது உங்க 2 பேரும் சம்பந்தப்பட்டது. இல்ல மேடம், மன்னிக்க முடியுமான்னு அவரை கேளு. அப்படி சொல்லாதீங்க. இல்ல மேடம், ஒரு வாட்டி இல்ல, ஒவ்வொரு வாட்டி. பசங்களுக்கு அம்மா தானே, அந்த தாயை பாருங்க. மேடம், எனக்கு பொண்டாட்டியா இல்லைன்னா கூட பரவாயில்ல மேடம், என் பிள்ளைங்களுக்கு தாயா நான் இந்த 4 வருஷத்துல அவர் நடந்திருந்தா நீங்க ஒரு நாளாவது நடந்து. அது இல்ல மேடம். தம்பி நான் சொல்றது கேளுப்பா. இல்ல மேடம், ஒரே உங்களுக்கு இன்னொரு மனைவி கிடைக்கலாம், பசங்களுக்கு இன்னொரு அம்மா கிடைக்குமா? அதே வார்த்தை தான் மேடம். அந்த ஒரு வார்த்தைக்காண்டி தான் இன்னைக்கு நான் இந்த நிலைமையில உட்காந்துட்டு இருக்கேன். அவ வரத்துக்கு தயாரா இருக்கா? அது வருவாப்புல மேடம். 4 மாசம் இல்ல, 5 மாசம் அதிகபட்சம் இங்க வந்தனால. எத்தனை வருஷ காலமா அந்த பொண்ணு வச்சுட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இவகிட்ட சொல்ற ஒவ்வொரு இடத்துல ஸ்டேஷன்ல தம்பி லாஸ்ட் சான்ஸ் தம்பி. இல்ல மேடம், லாஸ்ட் சான்ஸ். இல்ல மேடம், உங்க சைடுல இருந்து தப்பு இருக்கு. ஏன்னா ஒருத்தரை உட்கார வச்சு நீ என்னென்ன பண்ணின, எங்கெங்க போன, எல்லாம் சத்தியம் வாங்குறதெல்லாம் தப்பான விஷயம். ஒரு கணவரா உங்களுக்கு இருந்த மனநிலை எனக்கு புரியுது. இல்ல மேடம், அதுதான் அவங்க செஞ்சது. இது நான் வந்து சத்தியம் வாங்கினது எதுக்கு தெரியுமா? ஏன் இந்த விஷயத்த நான் வெளியே சொல்ல மாட்டேன். ஆனா அன்னைக்கு நைட்டு நீ எங்கெங்க போன, யார் எப்படி இருந்த, அதெல்லாம் நான் கேட்கல. என்ன உன் மனசுல இருக்கிறதுன்னு நான் கேட்டேன். தம்பி ஒரு விஷயம் இருக்குப்பா, வேற வழி இல்லாம அப்போ கூட நான் சொல்றேன் இல்ல, வேற வழி இல்லாம வேற ஆதரவு இல்லாம தான் அவங்க ஓடி இருக்கா. சரி மேடம், நான் கேக்குறேன் மேடம், இந்த லாஸ்ட் சான்ஸ்ல தான் உனக்கு ஆதரவு இல்லாம நீ ஓடின. நடந்து போச்சு மேடம். இல்ல மேடம், நான் என்னால ஜீர்ணிக்க முடியல. காரணம் என்ன தெரியுமா? இந்த 4 வருஷத்துல நான் பட்ட கஷ்டம். அம்மா நீங்க இந்த பக்கம் வாங்கம்மா, போய் பக்கத்துல போய். நான் இந்த 4 வருஷத்துல நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும் மேடம். பேசுமா. இல்ல பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை மேடம். இருமா, நான் சொல்றதே கேளுங்க. லாஸ்ட் அவங்க தான் சொல்றாங்க. அவன் என்ன சொல்றா பாருங்க. ஒரு அவங்க இருந்தாங்க, நான் அந்த மாதிரி பண்ணேன், அவர் உயிரை போயிடுச்சு. இதுக்கு மீறி நான் போய் அவங்ககிட்ட எந்த தொந்தரவு பண்ண போறது கிடையாது. நான் போட்ட தாலி எங்க அம்மாவுடைய இது, எங்க பெரியம்மாவுடைய இது, ரெண்டுத்தையும் சேர்ந்து நான் ஒரே பையன்னு எங்க பெரியம்மா எடுத்து வச்சு அந்த தாலியை போட்டாங்க. அந்த தாலி எங்கன்னு கேளுங்க, அந்த தாலி எங்கன்னு கேளுங்க. எங்கம்மா? தாலியை கழட்டி உண்டியல்ல போட்டுதான் நாங்க கல்யாணம். சாரி மேடம், உண்டியல்ல போடல மேடம். ஒரு வாய்ப்பு கொடுங்கம்மா, பேசு. முட்டாள்தனமா ஏதோ பண்ணிட்டு இத பாருங்க, சரியான முட்டாள் உங்க மனைவி. முட்டாள்ன்றது இது ரொம்ப சூழ்ச்சி பண்றது பொண்ணானா நம்ம இவ்வளவு வாதாட மாட்டோம். போ சொல்லிருப்பேன். பாருங்க, அத சின்ன குழந்தை மாதிரி இருக்கு மேடம். சிரிக்கிறா பாருங்க. என்னால போயிட்டு நிம்மதியா வாழ முடியாது மேடம். அதுதான் நான் சொல்றேன். யாரோட வாழ முடியாது? பசங்க இப்ப கூட என்கிட்ட வர மாட்டேங்குதுங்க. கூப்பிட்டா கூட எனக்கு நான் ஓடுது. அப்ப நீ அவரோட வாழணும்னு முடிவு பண்ணிட்டியா? முடிவு பண்ணல மேடம். என்னதான் உன் முடிவு? சும்மா அவரை சும்மா குழப்பிட்டு இருக்காதே.
உன் முடிவு என்னம்மா? பசங்க வேணும் மேடம் எனக்கு. ஒரு குழந்தையாவது கொடுக்க சொல்லுங்க. யார் கூட வாழல, ஒரு குழந்தையாவது எனக்கு வேணும். அப்படின்னா பசங்க வேணும்னா அப்ப அவர் வேண்டாமா? யாரோட வாழ விருப்பம் எனக்கு? இல்லை மேடம், என்னால் ஒரு இது போயிடுச்சு அப்படின்றது நேரடியா சொல்லி யாரோட வாழ போற? எனக்கு அதான் ஒரு இதுவா இருக்குது. வேற எதுவா எதுவும் இருக்கு? யாரோட வாழறதுக்கு விருப்பம் எனக்கு? அருண் கூட வாழ போறேன்னா எந்திரிச்சு வெளியே போயிடு. இவரோட வாழ போறேன்னா உட்காந்துட்டு பேசும். வெளியில எழுந்து போனால் பசங்களை பார்க்கணும். அவளால் ஒழுங்காக பார்க்க முடிஞ்சா 2 பசங்க தான். நீங்க வேற கல்யாணம் பண்ணீங்க? கட்டாயம் மேடம். ஏன்னா எனக்கு எதுவுமே இல்லைல்ல. பசங்களுக்காண்டி நான் இருக்கிறேன். பசங்களுக்காண்டி நான் கூட்டிட்டு வாழ்ந்துட்டு. போறியா பசங்களை? ஆனால் இன்னொன்று ஒரே ஒரு காரணம் சொல்லிடுறேன். நாளைக்கு நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னு வைங்க, நாளைக்கு எனக்கு எதனா ஒன்றுனா கூட இந்த 2 பசங்க வரக்கூடாது. ஓகே. அவனுக்கு நான் அம்மா கூட தான் வச்சு இது பண்ண முடியும். அம்மா கூட இதெல்லாம் பெத்தவன் நீ, காரணம் கூட நான், 2 பேர். அம்மா பார்க்க மாட்டாங்க. என்னால முடியாது மேடம். ஏன்னா அவ போய் பெத்தவளுக்கு இல்லாத அக்கறை எனக்கு என்ன மேடம் வந்துச்சு? கரெக்டான முடிவாம்மா. பசங்க வெளியே இருக்காங்க, கூட்டிட்டு போ. எந்திரிச்சு போமா. விளையாடிட்டு இருக்க எல்லாரோட வாழ்க்கையிலையும். பேசுற யாருன்ட்ட பசங்களை கூட்டிட்டு வரேன்னு சொல்லு. ஹலோ ஹலோ, நான் தாங்க. சொல்லு. பசங்க 2 பசங்களையும் கூட்டு போன்றாங்க. கூட்டு வரட்டா? நான் சொல்லட்டுமா? நீ அவரோட போய் சந்தோஷமா பசங்களோட நீ வாழு. நான் அவ்வளோதான் சொல்லுவேன். என் லைஃப் வந்து நீ கவலைப்படாத. நான் அவ்வளோதான் சொல்லுவேன். நான் தான் என்னால முடியலன்னால சொல்றேன். போயிட்டு நிம்மதியா. என்ன சொல்ல முடியல? உன்னால என்ன முடியல? நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்றது கேளு. நீ அவரோட என் லைஃப் எப்படியே போயிடுச்சு. இனிமே எப்படி போதோ அது கடவுள்கிட்ட வழி. நான் பாத்துறேன் லைஃபை. எங்க அம்மா, எங்க அப்பா, என் தம்பிங்க எல்லாம் இருக்காங்க. நான் 2 ஆம்பளை பிள்ளை தான் பெற்று வச்சிருக்கேன். உனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு. நான் சொல்றது கேளு. நீ அவரோட போயிட்டு சந்தோஷமா நீ வாழு. பிச்சை போடுற மாதிரி நீ இருக்கு. மறந்துட்டு அவரோட வாழு. உனக்கு அதான் நல்ல லைஃப். புரியுதா? என் லைஃப் பத்தி நீ கவலைப்படாத. எல்லாரும் கடவுள் வந்து அவங்களுக்கு ஒண்ணு பண்ணி வச்சிருப்பாரு. எனக்குன்னு ஒரு இது இருக்கும். நான் வாழ்ந்துப்பேன். இதே சொல்லித்தான் கவுக்குறேன். நீ அவருடைய பசங்களோட வாழு. நீதான் சொன்ன அவரு. ஹலோ, இந்த வார்த்தை சொல்லிதான் கவுக்குறேன். நீதான் சொன்ன பொண்ணேர்ல அவர் வந்து வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாரு. எனக்கு ஆள் இல்லை, எனக்கு ஆதரவு இல்லை, எங்க அம்மா வயசாயிடுச்சு, எங்க அம்மா எனக்கு இனிமே யார் இருக்கா, எங்க அண்ணன் எங்க அண்ணி என்ன பாத்துக்க மாட்டாங்கன்னு சொன்னேன். அழுது அன்னைக்கு வந்து காலில் வந்து கதறினேன். அதனாலதான் உன்னை நான் வந்து சரி வான்னு சொல்லிட்டு நான் அவனை கூப்பிட்டு வந்தேன். நானும் அவனை கூப்பிட்டு வந்தேன் வீட்டுக்கு. இல்ல, நானா தான் வந்தேன். நான் இப்பயும் சொல்றேன், போறியா அவரோட வாழு, சந்தோஷமா இரு. தயவு செஞ்சு அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணாத. நான் நம்பர் இனிமே மாத்திருவேன் நான். ஹலோ, ஆ நான் கேட்குறேன். இப்போ வந்து ஆள் இல்லை, ஆனால் அதான் நான் கல்யாணம் பண்ணிட்டேன், இப்போ ஏற்றுக்கிட்டேன்றல்ல. இந்த பிரச்சனை ஆரம்பிச்சு கரெக்டாக 4 வருஷம் ஆகுது. 4 வருஷம் ஆகுது. இந்த 4 வருஷமா நீ என்ன செஞ்ச? இதே சொல்லிட்டு தான் போனை ஒன்று கொடுத்து போனை வச்சு பேசிக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற. இல்லையே, நான் போன் கொடுக்கலையே. கேளுங்க. நீ பண்ணாமல எதுக்கு நீ கனெக்ஷன் வைட்ட? அப்பயே இதே பதில தான் சொன்னேன். இதே போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு நீ சொன்ன, இதோட நான் டச்சே வச்சுக்க மாட்டேன்னு சொன்னேன். இல்லையே, நான் கேக்குறது பதில் சொல்லு. போலீஸ் எனக்கு அவதான் போன் பண்ணா. கேளுங்க. பக்கத்துல அவன்கிட்ட கேளுங்க. நான் உனக்கு போன் குத்தனா? இல்ல, நானே பிசிஓல இருந்து போன் பண்ணேன். நான் உனக்கு போன் எதனா உனக்கு போன் குத்தனா? இப்ப குடுற போன் அது என் போன் தான். இப்ப நீ வச்சிருக்க என் போன். 2 பசங்களோட நீ போற. ஆனா இதுக்கு முன்னாடி உன்கிட்ட போன் குத்தனா? இதெல்லாம் தேவையில்லை உஷா. 2 பசங்களோட வரேன். சரி, இப்ப வந்து அவரு ஏத்துக்க மாட்டேன். 2 பசங்களை கூட்டு போ அப்படின்னு. பசங்க எல்லாம் வச்சு வளர்க்கலாம் என்னால முடியாதுமா. உன் சொல்லட்டுமா? அதான் சொல்றேன், நீ செத்து போயிட்டு நினைச்சு சொல்லு. அவருன்னா அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு அவர் சந்தோஷமா வாழ்வாரு. அவருக்கு பத்து தானே அது. ஒண்ணு பண்ணு, டிஎன்ஏ டெஸ்ட் எடு. சப்போஸ் அவருக்கு பிறக்கலாம், நீ கூட்டு வந்து என் கூட கூட்டு நான் பாத்துறேன் அந்த பிள்ளைங்கள. அவருக்கு பத்தி தானே. இப்ப என் ஃப்ரெண்ட் செத்து போயிட்டா, என் பிள்ளை நான் பாத்துக்கல. நான் ஆம்பளை தானே, சம்பாதிக்கிறேன்ல. அந்த மாதிரி அவன் மனைவி செத்து போய் பத்தி வச்சு பார்த்து சொல்லு. அவரா சம்பாதிக்க மாட்டாரா அவரு? இப்ப நான் என்ன பண்ணேன்? ஹலோ, பிள்ளைங்கள நான் பார்த்துக்கிறேன் மேடம். எனக்கு ரிலீஃப் பண்ணிட்டு போக சொல்லிடுங்க. இதோட வேணாம். எங்க போகும் அது? எங்கேயாவது போட்டோம் மேடம், எனக்கு தேவையில்லை மேடம். கண்டா அவங்க மரியாதை இல்லை. உனக்கு ஏதாவது மரியாதை இருக்கா? அப்புறம் நீயும் சேர்ந்து தானே தப்பு பண்ணீங்க. அவர் ஏதாவது பொறுப்பு எடுத்துக்கிறாரா? நீ அவர் பசங்களை பாத்துக்கிறல்ல, அவரே உன் பசங்களை பாத்துக்கிறது இல்ல. அவங்க அம்மா பசங்களை கூப்பிட்டு வந்தா நீ ஏத்துக்காத அப்படின்ட்டாங்க அவங்க அம்மா. அப்ப அதை மண்டையாடுற நீ. உனக்கு உன்னோட பசங்களை விட அவர் தான் முக்கியம் இல்ல? அவர் கைவிட்டாச்சு கிளீனா. உன் புருஷனோட போ, சந்தோஷமா வாழப்பாரு.
இல்லை மேடம். விடாதீங்க. இத பாருங்க முருகன். வேணாம் மேடம். இந்த வார்த்தையெல்லாம் கேட்ட உடனே வந்து முருகன் ஒரு விஷயம் இல்ல மட்டும் நான் மேடம், சொல்றேன். நீங்க கேளு. சொன்னீங்க பாத்தீங்களா ஒரு 5 நிமிஷத்துல இல்ல எனக்கு இவரோட போயிடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட உங்க வார்த்தை நான் அதை கொஞ்சம் இது பண்ணதான் சரி நீங்க ப்ரெஸ் பண்ணதை நான் கூட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் அவ்வளோ வார்த்தை கேட்டு இதுக்கு மேலே தம்பி, வந்தா நான் ஒரு விஷயம் சொன்னா கேப்பீங்களா? சொல்லுங்க மேடம். இந்த பொண்ணுக்கு மூளையே இல்ல, முட்டாள். அது தெரிஞ்சது கட்டி கட்டினா முட்டாள். மேடம். அவன் நல்லா பிளாக்மெயில் பண்ணி உங்க மனைவிய உங்க பசங்களோட அம்மாவை முருகன் நான் சொல்றது கேளுங்க நல்லா ஏமாத்திருக்காரு. நீங்க விட்டீங்கன்னா அவளுக்கு ஆதாரம் கிடையாது. ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டுப்பா மேடம். இப்போ இவ்வளவு தெளிவா இங்க உட்காந்துட்டு அவனுக்கு 2 கையில போட்டிருக்கு, அது செஞ்சிருக்கு இது செஞ்சிருக்கு என்னால உயிர் போச்சுன்னு சொல்றாள்ல. இதே 3 மாசத்துக்கு முன்னாடி இப்போ கூட்டு போயா நான் வரேன், இப்போ கூட்டு போயா நான் வரேன் அப்படின்னு எதுக்கு சொல்றான்? இவளுக்கு வந்து டபுள் அடி வாங்கும் போது நான் இல்ல, போன் பண்ணுவேன் மேடம். தான் போன் பண்ணி பேசியிருக்கேன். அடிச்சுட்டு Double வலிட்டாங்க, mind தான் அழுதுகிட்டே அவர்கிட்ட போன் மன்னிப்பு கேளு. டபுள் சொல்லு. மைண்ட் தான் மேடம். என்ன பண்ண மாட்டேன்னு சொல்லு. இல்ல மேடம், இவ வந்து இன்னும் தெளிவா பாருங்க இருக்க முருகன், லாஸ்ட் சான்ஸ். லாஸ்ட் சான்ஸ் இல்ல மேடம். முருகன் நான் சொல்றது கேளுங்க. இல்ல இந்த பாருங்க மேடம், நீங்க ஒருத்தர் சொன்ன திருந்தி ரைட் வரும்போது மேடம். உண்மையிலேயே இவ திருந்தி வந்திருந்தான்னு வைங்க இந்த இடத்துல நான் கூட்டு போயிடுவேன். ஆனா இவன் உண்மை இப்ப கூட திருந்தல, இப்ப கூட இருந்தவே திருந்தல. இல்ல. எனக்கு ஏன் மனசுக்குள்ள தெரியுமா? அந்த உயிர் போயிடுச்சே அப்படி என்னாலன்ற இப்ப ஒரு கூட இதுதான் சொல்றேன் தவிர மேடம், நான் வேற எழுதி எதுவும் சொல்றேன் மேடம். கிடையாது. இவ இப்ப அந்த கூட 2 திருந்தல. குழந்தைங்க இப்ப சரியாயிடுச்சா? இப்ப தெரியறதா? அவர் நினைக்கலாம்ல என்னால உன் குடும்ப வாழ்க்கை போச்சே, ஒரு தாய பசங்கள்ட்ட இருந்து பிரிக்கிறோமேன்னு நினைக்கலாம்ல. உன் மேல பாசம் இருக்கிறது ஆளான்னா என்ன சொல்லுவாரு? பசங்களை கூட்டிட்டு வாமா நான் பாத்துக்கிறேன் சொல்லுவார்ல. நீ பாத்துக்கிறல்ல. இதுக்கு மேல உனக்கு புரியல? இவன் வந்து இப்ப கூட குழம்பு இப்ப கூட சரி தெளிவான முடிவு இல்லை மேடம். இது இப்ப கூட கூட்டு போனா கூட சரி ஒரு வாரம் ஒழுங்கா இருப்பா, மறுபடியும் அவ வேலையை ஆரம்பிச்சிருவா. அப்புறம் அவ தலையில எடுத்து விட்டு. இல்ல மேடம், நான் எத்தனை நாளைக்கு தான் மேடம் இவ பின்னாடி லாஸ்ட் அலைஞ்சிட்டு. சான்ஸ் முருகன். அது இல்ல மேடம், லாஸ்ட் சான்ஸ். இல்ல மேடம். ஒன் சான்ஸ். நீ அவங்க லாஸ்ட் ஒன் இந்த தாய்க்காக. லாஸ்ட் ஒன் அந்த சான்ஸ். தாய் காண்டி இல்ல மேடம். லாஸ்ட் ஒன் சான்ஸ் முருகன். லாஸ்ட் ஒன் சான்ஸ். எனக்காகப்பா, எனக்கு அது அது முடிச்ச முடிச்சபடியா எனக்காக தயவு போடியா. செஞ்சு ஐயா. இந்த வேலையெல்லாம் வேணாம், இந்த வேலையெல்லாம் வேணாம். ஏந்திருங்கம்மா. சான்ஸ் ஆமா ஏந்திருங்க. உட்கார். ஆமா நீங்க உட்காருங்க. இப்ப கூட மேடம் உட்காருங்கம்மா. உட்காருங்கம்மா. எனக்காக உட்காரு. நாங்க பேசுறோம்லம்மா உங்களுக்காக தானே உட்காருங்க. மேடம் இப்ப கூட நீங்க சொல்றீங்க. உட்காருங்கம்மா. அவளாம் வருத்தி வச்சது. இங்க பாருங்க, யாரும் உங்க புள்ளையத்தை கொடுமைப்படுத்தல. குழந்தை படுற பாடுகளை பார்க்கும் போது என் மகனே அதுக்காக தான் இவ்வளவு போராடுறோம். அதுக்காக தாம்மா நான் போராடுறேன். மேடம் ஒண்ணு அடக்க ஒதுக்குமா வீட்டுல பசங்களை பார்த்துட்டு இருக்க முடியுமா உன்னால? இல்ல இன்னும் திமிர காம்பியா? சிரிச்சேனா அடி வாங்குவேன் என்கிட்ட. என்ன சிரிப்ப வச்சிருக்க? இவ்வளவு பண்ணிட்ட. வாழ்க்கை நினைச்சாலே பெரிய தத்துவம். வாழ்க்கை நினைச்சா திருப்பி சிரிப்பு வருதா அவளுக்கு? இதோட சீரியஸ்னஸ் இன்னும் அவளுக்கு தெரியல. அவ்வளவு அசிங்கப்பட்டு அவ்வளவு சொல்லிட்டேன் மேடம். கிளிப்பிள்ளை அதுக்கு சொல்ற மூளை அப்பள இல்ல. சொன்னேன், மூளை இல்ல அதுக்கு. இப்படியே சொன்னேன். கிளிப்பிள்ளை சொல்ற அப்பள உஷா. சொன்னேன். இன்னும் இந்த மாதிரி ஆட்டம் போட்டுட்டு இருந்த அப்புறம் பிச்சை தான் எடுக்கணும். ஏம்மா அவனை எனக்கு 2 வார்த்தை கேட்க விடுங்களாம்மா. போறியா? ஒழுக்கமா இருப்பியா? எப்படி மறுபடியும் இந்த நம்புறது தப்பு ஒண்ணு? நடந்தா- எப்படி நம்புறது? இல்ல மேடம் கரெக்டா இருப்பேன். ஒரு முடிவு எடுத்தாச்சுன்னா அதுக்கப்புறம் அதுல இருந்து என்ன வந்தாலும் மாறக்கூடாது. உன் பசங்களுக்காக எடுக்கிறது முடிவு. என்ன இருந்தாலும் பசங்களுக்காக வாழ். என்ன ஆயிடும்? உன் புருஷன் உங்ககிட்ட ஆசையா இருக்க மாட்டாரு, வெளியே கூட்டிட்டு போக மாட்டாரு, நல்ல வார்த்தை பேச மாட்டாரு, பரவாயில்ல. உனக்கு ஒரு நிம்மதி இருக்கும்ல. எல்லாரும் கை கொடுக்குறோம் உனக்கு. அவர் சொன்னதை கேட்டுட்டு ஒழுக்கமாயிரு. உனக்கு விவரமே இல்லை, உனக்கு மூளையே இல்லை. உன்னை இப்படி ஏமாத்திடுவாங்க. அவர் சொன்னதை கேட்டு இருந்தியானா உனக்கு நல்லது. பிள்ளைங்களுக்கு நல்ல தாயா பாதுகாப்பாக இல்ல. இருக்கணும். பசங்க விஷயத்துல எந்த குறையும் இருக்கக்கூடாது. சொல்லிட்டேனா உன் பொறுப்பு, அது உன் கடமை. ஏதாவது உதவி வேணும்னா அம்மாவை கேளு. உனக்கு என்ன வேணும் நான் செய்யறேன். உனக்கு என்ன வேணும்? என் ரத்தத்தை வித்து நான் செய்யறேன். புருஷனை சாக கொடுத்து நான் உங்களை எல்லாம் காப்பாத்தல. எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் பார்த்தே இல்ல. எத்தனை வீட்டுல நான் போய் துணி துவச்சு உங்களை எல்லாம் காப்பாத்தினேன். உங்களை விட்டுட்டனா? உன் புருஷன்ட்ட தைரியம் கூட. இல்ல மேடம், ப்ளீஸ் முருகன், நீங்க இப்ப பேக் அவுட் பண்ணாங்க முருகா, ப்ளீஸ். ஒரே வார்த்தையில Please, சொல்லிட்டேன். எப்படி ஏற்கனவே சொல்ல? செத்து போனோம் ஐயோ, அது ஒரு சின்ன பொண்ணு முருகன். என்னையே சாவச்சிட்டாவ. ஒரு சான்ஸ் கொடுத்ததுனால ஒண்ணும் ஆக போறது இல்ல. இதே நாளைக்கு வந்து நம்ம கொடுத்திருக்கலாமே யோசிக்க கூடாது. இருங்க மேடம், என் உடம்புல நான் வேர்வையா சிந்தினேன், என் ரத்தத்தை வேர்வையா சிந்தி
இதே கையாக எடுத்துகிட்டு போய் இதில் கொடுத்தேன் கோர்ட்டில். அப்போ கூட ஒரு வார்த்தை நீ சொல்லல. என்ன செஞ்சா கூட இருந்தே குழி போச்சா பாருங்க என் முருகன். பிள்ளைங்களுக்கு கூட நான் செய்யாம நான் பட்னி பசுமா இருந்தாங்க போல. முருகன் அவர் முருகன். செத்தவருக்காக பாருப்பா, செத்தவருக்காக பாரு. நீங்க இப்படி பேசுவீங்க, நாளைக்கு அப்படியே இல்லப்பா, இன்னுமே பேசுவீங்க. பேசுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நீ எதா இருந்தாலும் அம்மாட்ட முறையிடு வந்து இன்னும் பேசுறது. சரி மேடம், நான் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்பேன் மேடம். நீங்க கேரண்டி கொடுத்தீங்கன்னா நான் இது பண்ணுவேன். இந்த பாரு, எங்க மானத்தை வாங்காத, புரியுதா? சரி. போறோட ஒழுக்கமா இருக்கணும், இது நல்லபடியா குடும்பம் நடத்தணும். அவர் திட்டலாம், உன்னை குத்து வார்த்தை பேசலாம், நீ ரியாக்ட் பண்ணாத. கொஞ்ச நாள்ல எல்லாம் சரி, அந்த காயெல்லாம் அழிஞ்சு போயிடும். வாழ்ந்து காமிக்கணும். காயம் உன்னை அழியாது. ஏமாத்த நினைச்சவங்கள, உன்னை தப்பான வழியில கொண்டு இல்ல, போக இது காயம் நினைச்சவங்கள, அழியாது. 2 வார்த்தை கோவத்துல பேசினாலும் ஒரே இத வார்த்தை பாரு, யா- தப்பா இருங்க, தப்பான வழியில கொண்டு போக நினைச்சவங்கள அவங்களுக்கு முன்னாடி நீ வாழ்ந்து காமிக்க. கூட்டிட்டு போங்க முருகன். நீ கடைசி வாய்ப்பு. கடைசி வாய்ப்பு கொடுக்குறேன் மேடம். இதுக்கு மேல எனக்கு பொண்டாட்டி அவ தேவையில்ல. 2 பிள்ளைங்க வேணா தாயா தாயா இருக்கு. இருக்கு, சூப்பர். வேலைக்காரியா அது இருக்கட்டும். போறோம். உன் வீட்டுல வேலைக்காரி வேலைக்காரியா எல்லாம் வேண்டாம், 2 பிள்ளைங்களுக்கு தாயா இருந்தா போதும். ஆனா அதுங்க விஷயத்துல ஒரு விஷயம் குறைஞ்சா கூட நான் அடுத்த செகண்ட் இங்க வந்துடுவேன். சரி, புரியுதா? என்ன நடக்கிறதுன்னு புரியாம இருக்கா அந்த பொண்ணு. வரும்போதே அவளோட பாடி லாங்குவேஜே அவளுக்கு ஒண்ணுமே புரியல. எனிவே, எப்படியோ சொல்லி அனுப்பிச்சிருக்கோம். அவரும் கொஞ்சம் குத்துவாக்கு பேசாம நடந்த விஷயத்த சொல்லி காமிக்காம இருந்துட்டாருன்னா எங்கேயோ ஒரு இடத்துல பேட்ச் ஆகி நல்லபடியா போயிடும். பசங்களுக்காக பார்க்க வேண்டியிருக்கு, அந்த அம்மாக்காக வந்திருக்காங்களே அந்த அம்மா. எப்படியோ பொண்ணை நல்லா வாழ வைக்கணும்னு அவங்களுக்காக இவங்க நல்லா வாழணும். ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம். ரிலேஷன்ஷிப்ஸோட விளையாடிச்சுன்னா அப்புறம் விளையாடிட்டோம்னா அப்புறம் மீண்டு வர முடியாமல் ஒரு நிலைமைக்கு போயிடும். அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போய் நிற்கக்கூடாது நம்ம. நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம்